ஓம் நமோ வெங்கடேஷாய. ஆன்லைன் ரூம் புக்கிங் கிடைக்கல, வேறு என்னென்ன வழிகளில் அக்காமடேஷன் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கீங்க. திருமலா சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் நேரில் தினமும் ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க டிடிடியில். ஆக்சுவலாக அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க. ஓரளவுக்கு 5 to 8 நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஷியோராக உங்களுக்கு ரூம் கிடைக்கும். ஒரு ரூம் வேணும்னா ஒருத்தர் அவங்க ஆதாரோட க்யூவில் நின்னா போதும், எல்லாரும் நிற்கணுன்ட்டு இல்லை. கவுண்டர் கிட்ட போகிறப்போ அந்த ஆதாரை பார்த்துட்டு அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுலேருந்து 1லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. சில டைம் 1 மணி நேரத்துக்கு கம்மியாக கூட அந்த அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் வந்துடும், அன்னன்னைக்கு இருக்கிற க்ரௌடு பொறுத்து. அந்த எஸ்எம்எஸில் தான் நமக்கு எங்கே ரூம் அலாட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும். அந்த ரூமோட என்கொயரி ஆஃபீஸ்க்கு போய் அங்கே நம்ம ரூபா கட்டி ரூம் எடுத்துக்கலாம். ஆன்லைனில் தான் பே பண்ண சொல்லுவாங்க. ரூம் க்யூவில் நின்று ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ ஒருத்தர் போதும், ஆனால் சாவி வாங்குறப்போ குறைஞ்சது 2 பேராச்சும் கேட்பாங்க எங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு நேரில் எடுத்துக்கோங்க. காலையில் அவ்வளோ சீக்கிரம் போனால் தான் கிடைக்குமா, ஒரு 11 மணிக்கு போனால் கிடைக்காதா, மத்தியானம் 3 மணிக்கு போனால் கிடைக்காதா, சாயந்தரம் போனால் கிடைக்காதானா, அது அன்னன்னைக்கு இருக்கிற க்ரௌடு பொறுத்தும் அவைலபிலிட்டி பொறுத்து தான். 11 மணிக்கு போனால் கூட சில டைம் கிடைக்குது, மத்தியானம் 3 மணிக்கு போனால் கூட சில டைம் கிடைக்குது. அது சில டைம் தான் க்ரௌடு இல்லைன்னா கிடைக்கும். நமக்கு கன்ஃபார்ம்டாக ரூம் வேணும்னா காலையில் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம போய் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிறோம்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஷியோராக நமக்கு ரூம் கிடச்சிரும். நைட்டெல்லாம் போகிறீங்க அப்படின்னா கிடைக்கிறது கிடையாது ரூம்ஸ் எல்லாமே டிடிடியில். ஸோ இதுதான் பெஸ்ட் ஆப்ஷனுமே ஆஃப்லைனில் போய் ரூம்ஸ் எடுக்கிறதுக்கு. திருமலாவில் இல்லை அப்படி ட்ரை பண்ணியும் கிடைக்கலங்கிறவங்க டிடிடியோட காமன் ஹால் வித் லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குது. திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷன் கிட்டே 4 இருக்குது. அதுக்கு எப்படி போகணும், அது உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த 4 கம்பேர் பண்ணுறப்போ மாதவன் காம்ப்ளெக்ஸ்க்கு பேக் சைடில், அதாவது கல்யாணி காட்டேஜுக்கு பேக் சைடில் யாத்ரி சதன் 3ன்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக ரெனோவேஷன் பண்ணிக்கிறதுனால மார்பிள்லாம் போட்டு 4 கம்பேர் பண்ணுறப்போ அது நல்லாவே நீட்டாக இருக்குது. பாத்ரூமாக இருக்கட்டும், தங்குற இடமா இருக்கட்டுமே, அங்கே கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இன்கேஸ் அங்கே நீங்கள் போகிறப்ப அங்கேயும் லாக்கரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா மற்ற இடங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதி 3 இருக்குது. ஸோ டிடிடியில் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் இது, ட்ரை பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ப்ரைவேட் ஹோட்டல்ஸ் மாதிரி திருமலாவில் கிடையாது, ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது. ப்ரைவேட் மட்டில் ஃபஸ்ட்டு டோனார்ஸ்க்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க ரூம்ஸ். அது போக ரூம் இருக்குன்னா ஒரு சில மட்ஸில் கொடுப்பாங்க. கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பெரிய ஜியர் மடம் இருக்குமாங்க. 1 வீக் உங்களோட தரிசன டேட்டில் 2 வீக்ஸ்க்கு பிஃபோர்னால் கால் பண்ணி கேட்டு பாருங்கள். நிறைய பேர் அந்த மாதிரி ரூம் எடுத்துருக்குறாங்க. பப்ளிக்கு கூட இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா கிடையாது. பட் ஆன்லைனில் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் ஒர்க்கிங் ஹவர்ஸில். இல்லை அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணி இருக்குது அப்படின்னா கொடுக்குறாங்க. பெரிய ஜியர் மட்டில், ஒரு சில ஜியர் மட்டில் கொடுக்கறது கிடையாது. ஹாத்திராம் பாபாஜி மட்டும் இருக்குது கோயில் கோபுரத்துக்கிட்டேயே, அங்கேயுமே நீங்கள் நேரில் போய் கேட்டு பாருங்கள் கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு. திருமலாவில் ஆரிய வைசிய சமாஜ்னு சொல்லிட்டு இருக்குது, அதோட ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. அங்கே நீங்கள் நேரில் கூட போய் புக் பண்ணிக்கலாம். உங்களோட தரிசன டேட்லேருந்து 1 மந்த்துக்கு பிஃபோர் நேரில் போனீங்கன்னா எக்மோர் கிட்டே இருக்குது அந்த ஆஃபீஸ். அங்கே போனீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் அங்கே செய்துக்கலாம் 30 ரூபா கொடுத்து. ரூபா அப்போ கட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் என்றைக்கு நீங்கள் திருமலாக்கு ஆரிய வைசிய சமாஜுக்கு போகிறீங்களோ அங்கே போய் அன்றைக்கு நீங்கள் ரூபா கட்டிக்கிட்டால் போதும். இந்த ஆரிய வைசிய சமாஜே ஆன்லைனில் ஒரு ஃபேக் வெப்சைட் இருக்குது. அவர் ஃபோன் நம்பரோட வச்சுருக்குறாங்க. அந்த ஃபோன் நம்பரோட வாட்ஸ்அப் டிபி எல்லாம் பார்த்தா ஆரிய வைசிய சமாஜ் பில்டிங் தான் போட்டிருக்கு. நீங்கள் யாருமே டவுட் படவே முடியாது, அப்படி ஒரு பக்காவாக அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரூம்ஸும் கொடுக்குறோங்கிறாங்க, ஃபுட்டோட கொடுக்குறோம், நான் ஏசி அந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லிட்டு 5000 கட்டுங்க, 1008 அந்த மாதிரிலாம் யார்ட்டையும் நம்பி ஏமாந்துடாதீங்கன்னா. ஆரிய வைசிய சமாஜ் பொறுத்த வரைக்கும் சென்னையில் நீங்கள் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் செய்ய முடியும். டோனார்ஸ் இல்லை அப்படின்னா டோனார்ஸ் ஃபோனில் கூட செய்துக்கலாம் புக்கிங். நம்மள மாதிரி டோனார்ஸ் இல்லை அப்படின்னா நேரில் போய் புக் பண்ணிக்கலாம். ஆனால் ரூபா அவங்க அட்வான்ஸாக வாங்குறது கிடையாது. ஸோ ஆரிய வைசிய சமாஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க. புக் பண்ணிவிட்டு முதலையே ரூம் எடுக்கிற அன்னைக்கு ரிசப்ஷனில் போய் நீங்கள் பைசா கட்டிக்கலாம் கேஷாக. அட்வான்ஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ஏசி 900 ரூபாய் கிட்ட வரும். ஸோ உங்களுக்கு அட்வான்ஸோட பே பண்ணுறப்போ 2000 கிட்ட வரும். காலி பண்ணுறப்போ நமக்கு அந்த அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருவாங்க. அது மாதிரி சூட் ரூம் இருக்குது, ஏசி ரூம் இருக்குது. ஆரிய வைசிய சமாஜை பொறுத்த வரைக்கும் ரூம் எடுக்கிற அந்த டைமில் தான் நம்ம காசு கட்டணும். பக்காவாக அந்த ஆஃபீஸ் அட்ரஸோட ஆன்லைனில் ஒரு ஃபேக் வெப்சைட் இருக்குது. இந்த மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய மட்ஸில் ஏமாத்துறாங்க. அதனால் அந்த மட்டும் தானான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பணம் கொடுக்குறப்போ பே பண்ணிக்கோங்க. எந்த மட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்வான்ஸாக வாங்குறதில்ல. அதாவது 1 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் வாங்க மாட்டாங்க. 15 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க கன்ஃபார்மே பண்ணிப்பாங்க. அதுவும் நேரில் வந்து பணம் கட்டுங்கன்னு தான் மோஸ்ட் ஆஃப் த மட் சொல்லுவாங்க.
ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுனா கன்சர்ன் மட்டுக்கு நீங்கள் ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணி இந்த மாதிரி இருக்கே பணம் கட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. அதனால் ஃபேக் வெப்சைட்டில் போய் ஆன்லைனில் ஏமாந்துடாதீங்க. நம்பர் இருக்குது, எல்லா மட்டோட நம்பரும் கூகுளில் இருக்குது. ஒரு சில மட்டோட நம்பர் நானும் ஷேர் பண்ணியிருக்கேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அங்கே எல்லாமே. அதுக்கப்புறமா பணம் கட்டுங்க. ஜென்ரலாக 15 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம பணம் கட்டணும். மோஸ்ட்லி நேரில் வந்து தான் கட்ட சொல்லுவாங்க. கோகர்பம் டேம் கிட்டலாம் நிறைய மட்டு இருக்குது, அங்கேயும் மோஸ்ட்லி கொடுக்குறாங்க. பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அங்கேருந்து கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்கு நம்மக்கிட்ட வண்டி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கோயிலேருந்து கோகர்பம் டேம் கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஆன்லைனில் கர்நாடகா சோல்ட்ரி, அதாவது கர்நாடகா டெம்பிள் அக்காமடேஷன் சொல்லிட்டு இருக்கும், அதில் பே பண்ணிக்கலாம். அது கூட கரெக்டான வெப்சைட்டாக பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஏசி ரூம் அவைலபிள் இருக்குது. டிசம்பர்லாம் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஏசி ரூம் தான் அவைலபிளாக இல்லை. இது எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரூபா ஓகேன்னா நீங்கள் ஏசி ரூம் புக் பண்ணிக்கலாம். 2500 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். இது நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். எப்படி புக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. இதில் என்ன அப்படின்னா 2500 கூட ஒரு 4-5 பேர் தங்கிக்கிறோம்னா கூட ஓகே. ஆனால் 2 பேர் தான் இங்கே ஸ்டே பண்ண விடுவாங்க. அதனால் ரூல்ஸ் பார்த்துக்கோங்க. குழந்தைங்களா இருக்கட்டும், ஒரு குழந்தை தான் அதில் ஸ்டே பண்ணிக்கலாம். அண்ட் செக்கிங் டைம் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். பட் செக் அவுட் டைம் ஒரே டைமில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஆனால் கோயில்கிட்ட தான் இந்த கர்நாடகா சோல்ட்ரி இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகே, ரூவெல்லாம் ஓகே அப்படின்னா ஆன்லைனில் கட்டிக்கோங்க. இதில் கூட ஃபேக் வெப்சைட் இருக்கிறதுனால கரெக்டான வெப்சைட்டில் பே பண்ணிக்கோங்க. இந்த கர்நாடகா சித்திரம் எங்கே இருக்குது, எப்படி கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். காஷி மட் பற்றின லேட்டஸ்ட்டு வீடியோ எனக்கு தெரிஞ்சவங்க போய் ஸ்டே பண்ணிவிட்டு வந்து ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே லாக்கர் ஃபெசிலிட்டியெல்லாம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போய் எனக்கு தெரிஞ்சவங்க ஸ்டே பண்ணாங்க. அப்போ ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கல. அந்த மாதிரி எந்த விழாவும் இல்லை அப்படின்னா கொடுப்பாங்க. அங்கே கூட ஆன்லைனில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நம்பர் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். சில டைம் எடுப்பாங்க, சில டைம் எடுக்கிறது கிடையாது. எடுக்கலைன்னா நம்ம நேரில் தான் போய் கேட்கணும், வேறு வழி கிடையாது. ப்ரைவேட்லேயே லாக்கர்னால் ஓரளவுக்கு ஈஸியாக கிடைக்கும். 100 ரூபா போல் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு சில மாட்டு அட்வான்ஸ் கேட்பாங்க, ஒரு சில மாட்ஸ் அட்வான்ஸ் கேட்குறது கிடையாது. கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பெரிய ஜியர் மட் இருக்குது. பேக் சைடில் சின்ன ஜியர் மட்டில் சில டைம் கொடுக்குறாங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஹாத்திராம் பாபாஜி மட்டில் இருக்குது. அஹோபிலம் வைகானச ஆஷம் மட் அங்கேயும் கொடுக்குறாங்க. ஈவன் ஆரிய வைசிய சமாஜ் கூட நம்ம லாக்கர் புக் பண்ணிக்கலாம். காஷி மட்டில் லாக்கர் இருக்குது. ஸோ மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வல்லபாச்சாரியா மட்டும் இருக்குது, அதெல்லாம் டோனர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அவங்க. இல்லை அஹோபிலம் அந்த மாதிரி மட்டிலெல்லாம் உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னா கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். டோனாஸ் இல்லை, பட் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வழிகளில் தான் ப்ரைவேட் மட்ஸில் ட்ரை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா நேரில் தான் போய் கேட்கணும். இருக்கிறத பொறுத்து கொடுப்பாங்க. டோனாஸுக்கு தான் அவங்க ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் லாக்கர் ஓரளவுக்கு கொடுக்குறாங்க காமன் பப்ளிக்கு. அதுவும் அவைலபிலிட்டி இருக்கிற பொறுத்து நமக்கு கிடைக்கும். அப்போ அவங்க மட்டும் ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட கொடுக்கறது கிடையாது. அதனால தான் பெஸ்ட்டு பேசாமல் நம்ம டிடிடியில் போய் ரூம் எடுத்துக்கிறது. ஏ கேட்டகரி 50 ரூபா ரூம், 100 ரூபா ரூம் இருக்கும். பி கேட்டகரி 1000 ரூபா ரூம், 1518 ரூபாய்க்கு ஏசி ரூம் இருக்கும். நம்ம போய் எந்த கேட்டகரியில் கேட்குறோமோ அப்போ என்ன இருக்கோ அது நமக்கு கொடுப்பாங்க. 50 ரூபா ரூம், 100 ரூபா ரூம்க்குலாம் 500 ரூபா காஷன் டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் பேமெண்ட்டு தான். 999 ரூபாய்க்கு 999 ரூபாய். அது மாதிரி 1518க்கும் இன்னொரு 1518 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். 1 டே ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இல்லை ரூமும் வேண்டாம் லாக்கரும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தரிசனத்துக்கு நேராக போய் க்யூலேயே உங்களோட மொபைல் லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பிரம்மோத்ச கருட சேவாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணலை, நேரில் தான் போய் எடுத்துக்கணும். அது மோஸ்ட்லி தரிசன டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா இல்லையாங்கிறதுலாம் ரூல்ஸ் இனிமேட் தான் சொல்லுவாங்க. அவங்க சொன்னோன்னு ஷேர் பண்ணுறேன். மற்ற நாட்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கீழ் திருப்பதியில் உங்களுக்கு ஆஃப்லைனில் டிடிடியோட ரூம் வேணும்னா விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அங்கே போய் காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா 5 to 6 கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஏசி ரூம், நான் ஏசி ரூம், எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ் ரூம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதுவும் அவைலபிலிட்டி இருக்கிறத பொறுத்து தான். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போய் அங்கே இருக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கும். தொல்லப்பா கார்டன்ஸில் ஆன்லைன் ரூம் புக் பண்ணிட்டு தான். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் காம்ப்ளெக்ஸில் தரிசன டிக்கெட் இருக்கவங்களுக்கு உண்டான ஆன்லைன் ரூம் புக்கிங் மட்டும்தான். ஆஃப்லைனில் வேறு எங்கேயும் கொடுக்கறது கிடையாது. டிடிடியில் ப்ரைவேட் லாட்ஜஸ் நிறைய இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லாட்ஜஸ் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. நான் பர்சனலாக ஸ்டே பண்ணல, பட் எனக்கு தெரிஞ்சவங்க ஸ்டே பண்ணதில்
ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட பத்மாவதி கேஎஸ்ஆர் கிராண்டுன்னு இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு 1000 ரூபாய்க்கு கம்மியாக உங்களுக்கு ஒரு ரூம் கிடைக்கும். செக் பண்ணிக்கோங்க, கூகுள்லேயே ரிவ்யூ பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. திருச்சானூரில் கூட அப்படி தான் டிடிடியோட காமன் ஹாலே இருக்குது. குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. காமன் பாத்ரூம் தான் இருக்கும். ப்ரைவேட் லாட்ஜஸ் கூட இருக்குது. உங்களுக்கு நம்பர் வேணும்னா நான் ஸ்டே பண்ணது ஷேர் பண்ணுறேன். பட் அது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ரூம். ஆனால் நிறைய ரூம்ஸ் இருக்குது. ப்ரைவேட் லாட்ஜஸ் நிறைய திருச்சானூரில் இருக்குது. லாக்கர் ஃபெசிலிட்டி ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கும். ஆக்சுவலாக அங்கே கூட நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். விஷ்ணு நிவாசமில் கூட இருக்குது, இருந்தாலும் அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் விஷ்ணு நிவாசத்தை கம்பேர் பண்ணுறப்போ. பூதேவி காம்ப்ளெக்ஸில் அதாவது எதுவுமே கிடையாது, டோக்கன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அலிப்பிரி நடைபாதையில் லக்கேஜ் கவுண்டர் இருக்குது, மேலே காமன் ஹால் இருக்கும். ஸ்ரீவாரிமேட்லையும் அப்படி தான், லக்கேஜ் கவுண்டர் இருக்குது, ஒரு காமன் ஹால் இருக்குது, குளிக்கிறதுக்கு காமன் பாத்ரூம் டாய்லெட் மாதிரி இருக்கும். குளிக்க மட்டும் ஏதாச்சும் இடம் சொல்லுங்கள் அப்படின்னா, நிறைய பேர் புஷ்கரணி தீர்த்தத்தில் குளிச்சுக்கிறாங்க. இல்லைனா திருமலாவில் இப்போ சொன்ன மாதிரி PSC 3 யாத்ரி சதன், அது பாத்ரூம்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மற்ற 3 கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் நேராக போய் லாக்கர் இருந்தால் கூட அங்கேயே எடுத்துக்கலாம், இல்லைனா கூட குளித்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு போயிடலாம். ஸோ இதெல்லாம் தான் வழிகள். இதில் இருக்கிறதுலே பெஸ்ட்டு எதுன்னு கேட்டால் ஆஃப்லைனில் போய் திருமலாவில் ரூம் எடுக்கிறது தான். கிடைக்கல அப்படின்னா காமன் ஹால் இருக்குது, ப்ரைவேட் மட்ஸோட லாக்கர் இருக்குது, அதுக்கு மேலே ரூம் கொடுக்குறாங்க ப்ரைவேட் மட்ஸ்லனா அது மாதிரி நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். இல்லைனா கீழ்த்திருப்பதில் ஸ்டே பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு மட்டும் கூட போயிட்டு வரலாம், ப்ரைவேட் லாட்ஜஸ் அந்த மாதிரி. குறிப்பாக ஆன்லைனில் டிடிடியில் இப்போ சொன்ன அந்த வெப்சைட் மூலமாக புக் பண்ணிக்கிறதோ நேரில் போய் புக் பண்ணிக்கிறதோ தவிர வேறு எங்கேயுமே ரூம்ஸ் கொடுக்கறது கிடையாது. ராம்பக்கிச்சாரில் ரூம் கொடுக்குறோம் 1500 ரூபான்ட்டுலாம் ஆன்லைன்லேயே இருக்குது. அந்த முதல்ல ஏமாந்துடாதீங்க. ராம்பக்கிச்சாரில் ஒன்று ஆன்லைன் புக்கிங் இல்லை ஆஃப்லைன் புக்கிங் டிடிடியோடதில் தான் கொடுப்பாங்க. நம்மளா போய் இந்த மாதிரி வேறு யாராச்சும் காசு கொடுத்தலாம் ரூம் எடுக்க முடியாது. இப்போ ரூல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, யார்ட்டையும் காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த ஆரிய வைசிய சமாஜ் திருமலாவில் இருக்க அதோட ஆஃபீஸ் சென்னையில் பக்காவாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட சந்தேகப்படவே முடியாது. அந்தளவுக்கு அவங்க ப்ரொசீட் பண்ணுறாங்க டிபிலலாம் அந்த பில்டிங்கெல்லாம் போட்டால். பட் மோஸ்ட் ஆஃப் த மட்ஸ்லலாம் நீங்கள் போகிறீங்கன்னா ரூபா நேரில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த கன்சர்ன் மட்டுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எடுக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. ஸோ நீங்கள் நிறைய டைம் கால் பண்ணிகிட்டே இருங்க ஒர்க்கிங் ஹவர்ஸில். வேறு ஏதாவது வழிகளில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறீங்க கம்ஃபர்டபுளாக அப்படின்னா கூட ஷேர் பண்ணுங்கள், பக்தர்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு சில மட்ஸோட நம்பர்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கொடுக்குறாங்களான்னு சொல்லிவிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் அக்காமடேஷன் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் போய் சேரும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆன்லைனில் நம்ம கேன்சல் பண்ணுற ரூம் இப்போ புக் பண்ண முடியாது, அது அப்டேட் ஆகிறது கிடையாது. அந்த ஆப்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ.